30,000 ரூபாய்க்கு தரமான ஜெர்சி மாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். அது எப்படி எங்கன்றதை சொல்கிறேன். அதற்கு முன்பு இந்த பதிவை பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க இல்லை வளர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லெட் ஸ்டார்ட் த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நாடுங்கோல் வேலவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா மாடு எங்கே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் ஒரு மாடு பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாட்டுக்கு என்ன விலை வரும் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில். ஏன்னா ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து இந்த மாட்டுக்கு சொன்ன விலை எவ்வளோ தெரியுங்களா, 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாயை சொல்லிவிட்டு ஒரு 3 காரணத்தையும் சொன்னார். அது என்னன்னு சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, தம்பி பால் விலை பார்த்தினா வச்சுக்கவே இப்போ இறங்கிட்டே வருது. அதனால் புதுசாக யாரும் மாட்டை வாங்கி வளர்த்துறதுக்கு முன்னாடி வரதில்லைப்பா. முன்ன மாதிரிலாம் மாடு ஒன்றும் வியாபாரம் பெருசாக இல்லைப்பா. அதனால் 50,000 ரூபா தான் போகும்பா அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாருங்க. அடுத்த காரணம் என்னென்னா வச்சுக்கோங்களேன், தம்பி இப்போ மட்டும் இந்த மாட்டுக்கு மேலே மட்டும் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாட்டை இப்பயே 90,000 1 லட்சம் கொடுத்துட்டு நான் ஏற்றிட்டு போயிட்டே இருந்துருவோம்பா அப்படின்னு ரெண்டாவது காரணத்தை சொன்னார். ரெண்டாவது காரணம் என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா HF கிராஸு. அது என்ன பண்ணாலும் ஒயிட்டாக இருக்காது, HF மட்டும்தான் ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி மாட்டை பார்த்தா கன்று ஈன்றுவதற்கு ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது. இந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீனி போடணுமே தம்பி, எப்படியும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆகும் போல், இல்லைனா 1 மாதம் கூட ஆகிடும். 1 மாதம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குல்லப்பா, 50,000 ரூபா தான் போகும்பா. ஆனால் எழுதி வச்ச டேட்டு தெளிவாக இருக்குது. சரிங்களா? இந்த மாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு போனாலும் 10-15 நாள் அதிகபட்சம் கன்று ஈன்றுரும். சரிங்களா? அப்படிலாம் தெளிவாக சொன்னோம். அப்பயும் அவர் வந்து 50,000க்கு மேலே ஏறி வர மாதிரி தெரியல. இந்த மாட்டை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம தலசங்கன்றில் வாங்கினோம். 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய தலசங்கன்று. சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா 7.5 மாதத்தில் கறவை நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா 10-15 நாள் கன்று ஈண்டுடும், இது கன்ஃபார்மு. அடுத்து பார்த்திங்கன்னா HF கிராஸ் தான். சரிங்களா? இந்த மாடு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 18 லிட்டரு கறவை 19 கிட்ட வந்துருச்சு. சரிங்களா? இந்த கன்றுக்கெலாம் 20-22 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற மாடுகள் மோஸ்ட்லி கறவை நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு மாடும் ஒரு ஊர்லன்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஆனால் அவங்க கேட்டது தான் ரொம்ப அநியாய விலை. சரிங்களா? ஓகேங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது மாட்டுக்கு இந்த விலையை நிர்ணயிப்பவர், ஏன்னா கொஞ்சம் வறட்சியாக இருந்துச்சு, இதை காரணம் காட்டி நிறைய காரணத்தை சொல்லி மாட்டை குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு, இப்போ ஏன்னா வறட்சியாக இருக்குன்னா இங்கே மட்டும்தான் வறட்சியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமே கிடையாது. இங்கேருந்து மாட்டை வாங்கிட்டு போய் வேறு ஊரில் விற்றா லாபம் தான். சரிங்களா? அது அவங்களோட தந்திரம், ஏதோ ஒரு முறைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வறட்சியாக இருந்தது, பாலோட விலை அப்பயுமே கம்மி. ஓகேங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மாட்டு பண்ணையில் மோஸ்ட்லி எதை நம்பி அதிகமாக இறங்குறாங்கன்னா பால் மட்டும்தான். பால் தான் முக்கிய பொருள். ஏன்னா நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒன்று மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா பால் தான். அந்த பாலோட விலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 29 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. 1 ரூபா பார்த்து 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஆனால் பால் விலை ஒன்றுமே இறங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி தான் பார்த்திங்கன்னா பால் விலை 40 ரூபா 38 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் விலை இறங்கிட்டே வருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா. ஏன்னா ஒன்று சொல்லணும் என்னென்னு வச்சுக்கோங்களேன், மாட்டை வந்து ஒரு மாட்டை 1 லட்சம் 90,000 80,000 போட்டு வாங்குறது நாம், சாணி எழுறது நாம், தீவனம் வாங்கி போடுறது நாம், அதுக்கு மேலே எதுனா ஒன்று மடி வீக்கம் எதுனா ஒரு பிரச்சனைனா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நாம். ஆனால் விலையை நிர்ணயிக்கிறது யார் தெரியுமா? எவனோ ஒரு கார்ப்பரேட்காரன். என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இது கார்ப்பரேட் கையிலலாம் கிடையாதுங்க. அப்படியே சொன்னால் இது கவர்மெண்ட் எடுத்து செய்யலாம். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்த பேரை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா அவரோட பேரை சொல்கிற அளவுக்கு அவர் எதுவும் பெருசாக பண்ணலை. ஒப்பனா சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட்டுங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வறட்சி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட வந்து பார்த்து ஓகே பால் விலைலாம் இறங்கியிருக்கு, அவங்களுக்கு நஷ்டமாகும், பால் விலையை ஏற்றி கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்றி கொடுத்த பாடும் இல்லை.
அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்பயும் அந்த பால் விலை எவ்வளோ இறங்குது ஏறுதுன்னு பார்க்குறதுக்கு ஆளே இல்லை. அப்போ எதுக்கு அந்த போஸ்டிங், எதுக்கு அந்த வேலை? நான் பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி. ஏன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் அவருக்கு ஒரு போஸ்டிங்கு, அவருக்கு ஒரு சம்பளம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நாளும் இந்த வந்து இது மாதிரி இவ்வளோ பால் எல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ கூட்டி கொடுத்துட்றோம், இவரை கழிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்ற கணக்குக்கே இல்லை. ஆனால் பால் வாங்குறவங்க கிட்ட, ஃபைனல் லெவல் கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா விலை ஏறுது தானாக. அதையும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துறை என்பது பார்த்திங்கன்னா ஒரு விலை நிரந்தரம் இல்லை. ஆனால் பாலுக்கு கூட இல்லைனா எப்படிங்க? பாலுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏனோ தானோன்னு வர வேலையை போட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்கே தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அவர் இப்போ விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் எதுனா நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. எதுனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா என்னப்பா நீ இப்படி சொல்கிற, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னாலும் ஓகே, நான் திருந்திக்கிறேன். ஆனால் நான் சொன்னது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பார்வை தெரியும், சரிங்களா? ஆனால் எல்லா விஷயத்திலையும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பால் விலையை இறக்க நம்ம மாடு வளர்த்துறதை குறைச்சிட்டிங்கன்னா பால் விலை டக்குன்னு ஏறப்போகுது. அன்னைக்கு எல்லாருமே தேடி வருவீங்க, சரிங்களா? ஒரு நாள் வரும், ஓகேங்களா? ஓகேங்க, அந்த 30,000 ரூபா மாடு சொல்லியிருந்தேன்ல, அது நான் பார்த்தீங்கன்னா வேணும்னு தான் சொல்லியிருந்தேன், தெரிஞ்சே தான் சொல்லியிருந்தேன். 30,000 ரூபாய்க்கு மாடு கிடைக்காது. அப்போ எதுக்குப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கமெண்ட்ஸ் ஒரு 23 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுதான் ஹைலைட்டு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு விலையை பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா குறைச்சி சொல்லியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் திட்டியிருந்தாங்க. டே முண்டம் இப்படிலாம் சொல்லாதரா, கிடைக்காது, நீ வீடியோ போடுறதுக்காக அனுபவம் இல்லாமலாம் வந்து வீடியோ போடாதரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் வீடியோ போட்டதில் யாருக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. விலையை மட்டும்தான் குறைச்சி சொல்லியிருக்கேன். மற்ற கான்செப்ட் எல்லாமே கரெக்டு எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படியோ தெரியல. அப்போது வீடியோவில் நான் ஒரு 15,000 குறைச்சதுக்கு இப்படி சொல்கிறீங்களே, ஒரு நாளும் பாலோட விலையை குறைச்சிட்டே வராரு, அவரை என்ன சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்க்குறத நிறைவு செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.